everyone, welcome to Christy Classroom. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPTEL Swayam Course பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் சைடில் டெஸ்க்டாப் வியூ வந்து மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓவரால் இன்டர்ஃபேஸ் வந்து தெரியும் இந்த வெப்சைட் பற்றி. அப்படி இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பட்டினா லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மெயில் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நியூ ரெஜிஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா மெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணுறேன். அதில் லாகின் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போன பிறகு உங்களுக்கு அந்த மெயில் ஐடி காட்டிட்டு உங்களுக்கு கீழே வந்து ஆரஞ்சு கலர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலாக இன்டர்ஃபேஸ் வந்துட்டு காட்டும். ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் படிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் படிக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அவங்களும் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களும் படிக்கலாம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டே இருக்காங்க, படிச்சுட்டே இடையில தான் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சாலும் அவங்க அடிஷனாக கூட இந்த மாதிரி கோர்சஸ் வந்து எப்போ வேணாலும் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரிஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எம்எட்ல தான் வந்து இந்த ஒரு கோர்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம எஜுகேஷன் பேஸ்டான கோர்சஸ் எல்லாம் தேடி பார்க்கலாம். ஸோ நான் அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன். ஸோ எஜுகேஷன் டைப் பண்ணும்போது எஜுகேஷன் சம்மந்தமான கோர்சஸ் எல்லாமே வந்துச்சு. இல்லை அது இல்லாமல் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீங்கள் போட்டிங்கனாலே அது சம்மந்தமான கோர்சஸ் எல்லாம் வரும். நான் இப்போ எஜுகேஷன் டைப் பண்ணுறேன் அந்த கோர்ஸில். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், அப்புறம் வந்துட்டு இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ எஜுகேஷனல் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்துட்டு பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது உள்ளே லாகின் ஆகலை, ஏன்னு தெரில. அண்ட் அதனால் நான் வேறு ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணேன். ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக நான் ஒரு கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இந்த NPTEL. அப்படி பார்த்திங்கன்னா அது என்ன கோர்ஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் அண்ட் எஜுகேஷன் அந்த ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கான சர்டிஃபிகேஷனும் வந்துடும். அதனால் இது வேலிடான கோர்சஸ் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு இப்போது கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ இங்கே நெட்டு கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால ஸ்லோவாக வந்து ஓப்பன் ஆகுது. உங்கள்கிட்ட நெட்டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கம்யூனிகேஷன் அந்த கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது, கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் ஓப்பன் ஆகும்போது அந்த கோர்ஸை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசியிருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம பண்ண போகிறோம், ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் என்ன, எப்படி நம்ம படிக்க போகிறோம், அந்த கோர்ஸ் பற்றியான சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் எப்படி நம்ம படிக்க போகிறோம், என்னென்ன வீக்கில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கும், ஸோ என்னென்ன கிளாஸ் வந்துட்டு எந்தெந்த வீக்கில் என்னென்ன டாபிக் வந்து அவங்க வந்து நமக்கு சொல்லித்தராங்கன்ற மாதிரி எல்லாமே வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ அப்படி கோத்ரூ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் படிக்க போகிற அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே எவ்வளோ வீக்ஸில் இந்த டாபிக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அண்ட் எவ்வளோ சீக்கிரமாக இந்த கோர்ஸை நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்றதும் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாமே பார்த்துட்டு ஓகே இந்த கோர்ஸில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து மெயில் ஐடியில் தான் வரும். அண்ட் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் அதில் ஜாயின் கொடுத்த பிறகு உங்களோட ப்ரொஃபைல் பற்றி ஃபுல்லாகவே கேட்கும். உங்களோட நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், நீங்கள் ஸ்டூடெண்ட்டா இல்லை டீச்சரா இல்லை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கும். இப்போ எம்ப்ளாய்டுனா எம்ப்ளாயின்னு கொடுத்துருங்க, இல்லை ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுங்க, காலேஜ் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். எந்த கண்ட்ரி, அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக், அப்புறம் பின்கோட் அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களோட ஜென்ரலான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் ஆனதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஆகும்போது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸில் அக்ரின்னு கொடுக்கணும். அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் அக்ரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண பிறகு அப்புறம் நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துடணும். சேவ்னு சொல்லி கொடுத்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் மறுபடியும் வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நான் இப்போ இந்த
ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, இந்த கோர்ஸ் வந்துட்டு எனக்கு ஜூலை 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஜூன் இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நமக்கு மெயிலில் வந்து அவங்க சென்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அந்த மெயிலை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயிலில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உங்களோட மெயிலில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கோர்சஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வயம்லேருந்து உங்களுக்கான மெயில் அமைச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அடுத்த இருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் இன் எஜுகேஷன் இந்த கோர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து க்ரீட்டிங்ஸ்லேயே அனுப்பிச்சிருக்காங்க. உங்களோட கிளாஸஸ் வந்து இந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்டு நான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டேட் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. நீங்கள் அந்த டேட்டை மறக்காமல் உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு அலாரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் வரும்போது நீங்கள் மெயிலை செக் பண்ணிவிட்டு மெயிலே உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. நிறைய பேருக்கு சில காமன் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நான் இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த NPTEL இப்போ ஆன்கோயிங் செமஸ்டரில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அந்த ஸ்டாட் வந்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 620 கோர்சஸில் மொத்தம் 1 lakh + ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறையா தெரியணும் அப்படின்னா இந்த லிங்க், அதாவது நான் இப்போ காமிச்சிருக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வயம் அந்த ஆப்குள்ளே வந்து நம்ம ஆப்லும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி லிங்க்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அந்த லிங்க்கில் போய் நான் பார்த்தப்ப இந்த ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ ஜூலை டிசம்பர் 2022 செமஸ்டர் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. அதனால் என்ரோல்மெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க படித்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கீழே கிளிக் ஹியர் ஃபார் ஃபைனல் கோர்ஸ் லிஸ்ட் அண்ட் ஆல்சோ டைம்லைன் ஃபார் கைட்லைன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டருக்கானது தெரியும். அதுவே மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஹெல்ப் வீடியோஸ் டு NPTEL ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் படித்த ப்ரொஃபஷன்ஸ் எல்லாருமே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கிளியர் கட்டாக இந்த கோர்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டிகிரியோடு நம்ம நிற்காமல் ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் கண்டிப்பாக நம்மளோட நாலேஜை நம்ம அப்கிரேட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இப்போ இருக்க டெக்னாலஜியில் நிறையா விஷயங்கள் வந்துட்டு நிறையா பேர் கற்றுக்கிட்டே வராங்க. நம்மளும் அது கூட ஓடிட்டே இருக்கணும் இல்லையா. அதனால் நீங்களும் இந்த NPTEL என்ரோல் பண்ணுங்கள். பிகாஸ் நான் படிக்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி ஒரு சார் வந்திருந்தார். அந்த சார் பார்த்திங்கன்னா அவரும் இந்த NPTEL கோர்சஸ் ஜாயின் பண்ணி அவரும் இந்த மீன்வாயில் எங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஸராக இருந்து கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக இருந்தாலுமே அவர் வந்து அவர் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவரும் எங்கள்கிட்ட நிறையா டைம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி NPTEL என்ரோல் பண்ணி நீங்களும் நிறையா விஷயம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் செகண்ட் விஷயம் எல்லாருக்கும் டவுட் வரும், இதில் எக்ஸாம் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஃபார்மாக உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. ஆன்லைன் ஆஃப்லைன் எக்ஸாமுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கோர்சஸ் வந்து இப்போ எனக்கு வந்து ஜூலை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கான அந்த கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ்க்கு உங்கள் சென்டர்ஸ் எல்லாமே போடுவாங்க, நீங்கள் அங்கே போய் எழுதிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமே இப்போ கொரோனா பீரியடில் ஆன்லைன் எக்ஸாம் தான் மோஸ்ட்லி போயிருக்கும். இப்போ வந்து எல்லாமே நார்மல் ஆகிட்டதுனால ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதில் போய் எழுதிக்கலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி யாராவது வீட்டில் இருந்துகிட்டே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே வேலிட். ஆத்தரைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே தான் இதில் வந்துட்டு நிறையா கோர்சஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதனால இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் படிங்க. முக்கியமாக வந்து எதுக்காக MH ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோர்ஸை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எஜுகேஷன் ஃபீல்டில் நிறைய பேருக்கு டீச் பண்ண போகிறீங்க. யாராவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தேவை. அந்த ஐடியா தேவைன்னா நீங்கள் அந்த கோர்ஸை படிச்சிருந்தா தான் நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் MH ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு கோர்ஸை கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூ சிலபஸில் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். அதனால் நீங்களும் இந்த கோர்ஸை வந்து லாகின் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு எக்ஸாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் ரொம்பவே முக்கியம். அதை கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மெயில் ஐடிக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வீக்லி அசைன்மெண்ட்ஸ் கூட கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்ஸை கரெக்டாக வந்துட்டு நீங்கள் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் எல்லாமே அனுப்புவாங்க. அந்த ஷெட்யூலில் உங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுங்க. உங்களோட எக்ஸாமினேஷன் டேட் வரும். அதை போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் அவுட் ஆகுங்க. அது கீழே பார்த்தீங்கனாலே இப்போ வந்து லாஸ்ட் செமஸ்டரோட ரிசல்ட்ஸ் எல்லாமே அவுட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். அதில் லாகின் பண்ணி எல்லாரும் அவங்க ரிசல்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க NPTEL என்ரோல் பண்ணவங்க எல்லாருமே. ஸோ நீங்களும் அடுத்த வருஷம் நீங்கள் முடிச்சுட்டு அதே மாதிரி ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த கோர்ஸை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டாடா பை, டேக் கேர்.